ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்டிஏஎல்யூல நமக்கு வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் டிகிரி சர்டிஃபிகேட் நம்ம வந்து இன்னும் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்பயே நம்ம இதில் அப்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி சப்மிட் பண்ணணும். இன்னும் ஒரு 5 நாள் தான் டைம் வேறு இருக்கு. 5 நாளில் உங்கள் இதை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டு பாருங்கள் உங்கள் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸை. தந்தாங்கன்னா பெட்டர், இல்லைனா நம்ம அதை வந்து ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி வைக்கணும். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். அது வந்து நம்ம எப்படி எழுதணும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணோன்னு. நீங்கள் இப்போ எஸ்ஓஎல்னா எஸ்ஓஎல் சூஸ் பண்ணிக்கோங்க. அஃபிலியேட்டட் காலேஜஸ்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ்னா லிங்க் கிளிக் பண்ணிட்டு, அதில் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி, சரி லாகின் ஐடி அப்புறம் பாஸ்வேர்ட் தருவாங்க. அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல அப்லோட் ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்ற இடத்துல தான் நாம் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம். அப்படி இல்லைனா நம்ம அதுக்கு வந்து ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி சப்மிட் பண்ணலாம். அப்படி சப்மிட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகாமல் இருக்கும். மொரோவர் எந்த அப்ளிகேஷனும் கேன்சல் பண்ண மாட்டாங்க. அவங்க மெயில் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த 5 நாளுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா தான் அவங்க வந்து மெயில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மெயில் பண்ணி நீங்கள் அந்த 5 நாளில் திருப்பி நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து காலேஜ் கிடைக்காம போயிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் நான் கொடுத்துருக்கேன்ல, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த ஃப்ரம் உங்கள் அட்ரஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஐ கம்ப்ளீட்டட் மை குவாலிஃபிகேஷன் டிகிரி, அங்கே வந்து உங்கள் காலேஜ் பேரும், அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து உங்கள் யூனிவர்சிட்டி பேரும் போட்டுக்கோங்க. அப்புறம் யுஎஸ்என்சியில் வந்து உங்கள் நேம், அது கீழே உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இதை அந்த இடத்துல வச்சுருங்க. இது வந்து எஸ்ஓஎல் காலேஜுக்கானது. என்ன பாருங்கள், 2 வந்து இந்த சேர்மன் எஸ்ஓஎல்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து சப்ஜெக்டில் ஃபார் 3 இயர் எல்எல்வி ஹார்ன்ஸ் ஹெச்ஓஎன்எஸ்ன்னு ஆட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அது வந்து எஸ்ஓஎல் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எஸ்ஓஎல் காலேஜுக்கு இந்த லெட்டர் வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி எழுதிட்டு உங்கள் காலேஜ் நேமும் உங்கள் நேம் போட்டு மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இப்போ 3 எல்எல்பி கோர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த இந்த லெட்டர் அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரம் உங்கள் அட்ரஸ், அதுக்கப்புறம் கீழே அதே தான் ஐ கம்ப்ளீட்டட் மை குவாலிஃபிகேஷன் டிகிரி, உங்கள் காலேஜ், அப்புறம் உங்கள் யூனிவர்சிட்டின்னு, அப்புறம் யுனிவர்சிட்டியில் வந்து உங்கள் நேமும் அதாவது உங்கள் சிக்னேச்சர், உங்கள் நம்பர் கொடுத்துவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து 3 இயர் எல்எல்பி அட்மிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கு இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா தான் அவங்களோட அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணாமல் இருப்பாங்க. இதுவே நீங்கள் மார்க் ஷீட் எல்லாம் சப்மிட் பண்ணணும் இல்லையா, மார்க் ஷீட்லேயும் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. 5th செம் 6th செம் மார்க் ஷீட்லாம் தரல. ஆனால் ஆன்லைனில் விட்டுருந்தாங்கன்னா அது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டுமே ஒரே பிடிஎஃப்ல போட்டு அதை அப்லோட் பண்ணுங்கள். தனித்தனியாக அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இதே நீங்கள் 4 வருஷம் 4 கவுன்சிலிங், சரி 4 செம் மார்க் ஷீட் மட்டும் தான் வச்சுருக்கீங்க, மீதியெல்லாம் ஆன்லைனில் இருக்குது அப்படின்னா 4 செம் மார்க் ஷீட்டு அப்புறம் அந்த ஆன்லைனில் கொடுத்த மார்க் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஒரே பிடிஎஃப்ல மாற்றி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள். தனித்தனியாக அப்லோட் பண்ணாதீங்க. நான் இன்னும் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த அட்மிஷனை சரி நம்ம லா யூனிவர்சிட்டி கால் பண்ணி கேட்டு பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. எனக்கு அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் கால் பண்ண அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் ஒரு 2 நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு இப்போ தான் ஆன்லைனில் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஆன்லைனில் இப்போ விட்டுருப்பாங்க மார்க்கு. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து லா காலேஜ் கிடைக்க இதாக இருக்கும். மேக்ஸிமம் எப்பயும் இந்த இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 500 நம்ம கட்டுறோம் இல்லையா, எல்எல்பி கோர்ஸுக்கு, அப்புறம் எஸ்ஓஎலுக்கு வந்து 1000 கட்டுறோம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த 5 டே இன்டர்வல்குள்ளே நீங்கள் எதாவது அப்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், எதாவது மாற்ற சொல்கிறாங்களா, இல்லை நம்ம அப்ளிகேஷன் எதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை வேறு எதாவது டாக்குமெண்ட் கேட்குறாங்களான்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மாதிரி லெட்டர் எழுதி சப்மிட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் அந்த இடத்துல உங்கள் சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் மார்க் ஷீட் கொடுக்கலன்னா அது எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் மார்க் ஷீட் மட்டும் தான் சப்மிட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல லெட்டர் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் போகிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ மெயினாக மார்க் தான் முக்கியம். நீங்கள் என்கிட்ட கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சவன்ட்ட கேட்டு பார்த்துட்டு அங்கேயும் இது மாதிரி ஒரு லெட்டர் எழுதி சப்மிட் பண்ண சொன்னாங்க. பட் லெட்டர் எழுதுனால அவங்க ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ண கஷ்டம். ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிறது பெட்டர். ஓகே கைஸ், தேங்க்யூ.